வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்னைக்கு முதல் டாபிக்கா நம்மளோட முதல் வீடியோல லா ஆஃப் சக்சஸ் புத்தகத்தினுடைய சாராம்சங்களை பார்க்கலாம். இதை ஏன் நான் முதல்ல தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, எந்த விஷயமா இருந்தாலும் அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட 5 வரையறைகளை பரமஹம்ச யோகானந்தர் தன்னுடைய லா ஆஃப் சக்சஸ் என்ற புக்ல சொல்லியிருக்கார். அதுல முதலாவதாக இறைசக்தி மூலம் வேலை செய்கிறேன் என்ற மனநிலை வேண்டும். இறைசக்திக்கும் இறைநிலைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம உணர முடியும். அதாவது செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அந்த இறைத்தன்மையுடைய ஒரு துளி. நான் இறைவன் என்பதோ, என்னால மட்டும்தான் எல்லாம் முடியும் என்பதோ, நானே எல்லாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம போயிட்டோம்னா அது ஈகோவுக்கோ மற்ற தப்பான விஷயங்களுக்கோ போயிடும். அதுவே அந்த இறைசக்தி என்னை வேலை செய்ய வைக்கிறது, நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன மனநிலை இருந்ததுன்னா தான் என்கிற அகங்காரம் காணாமல் போய்விடும். ஸோ இதுதான் எல்லா சக்சஸுக்கான அடிப்படை, எல்லா விஷயங்களுக்கும் முன்னேற்றத்துக்குமான அடிப்படை மூலக்கூறு இந்த மனநிலை தான் அப்படிங்கிறத முதல் தகவலா சொல்லியிருக்காரு. இரண்டாவது தியான பயிற்சி. தியான பயிற்சி அப்படிங்கிறது என்ன, கண்ணை மூடி உட்கார்றதும் இதையும் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதும் மூச்சை வாட்ச் பண்றதும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல, முக்கியமான விஷயங்கள் தான். இது மிகப்பெரிய ஆன்மீக அறிவியலை அடிப்படையாக கொண்டது, இல்லைன்னு சொல்லல. நம்ம அது தனியா பதிவுகள்ல பார்ப்போம். பட் தியான பயிற்சி என்று இவர் குறிப்பிடுகிற விஷயம் என்னன்னா, மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, நம்மை பரிபூர்ணமாக ஆக்குவதற்கு, மூச்சை கட்டுப்பாட்டுடன் வைத்து ஒரு நிலைப்பட்ட மனநிலையோட இருக்கிறத தான் அவர் தியான பயிற்சி அப்படின்னு சொல்றாரு. எந்த வேலை செய்தாலும் அதனுடைய உள்ளார்ந்த மனநிலையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது முக்கியமான தகவல். மூன்றாவது, இச்சா சக்தியை அதிகப்படுத்த இறைவனுடைய சக்தியை கூட்ட அதை பயன்படுத்த வேண்டும். அது என்ன இச்சா சக்தி? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல இச்சா சக்தி என்று சொல்லக்கூடியது நல்ல தமிழ் வார்த்தை. அந்த இச்சா சக்தி என்ன என்று சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய அந்த எண்ணம், இச்சை, அந்த திங்கிங் பவர் இருக்கு இல்லையா, அதை இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு, அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இறைவனுடைய சக்தியை கூட்டுவதற்கும் அந்த இறைவனையே நாம் நினைக்க வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, நாம நினைக்காம அவர் நினைக்காம நம்ம அவருடைய காலடியில விழுந்து கிடக்கிறது என்பது அந்த இறைநிலை மட்டும் நினைத்தால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. அப்போ அந்த நல்ல விஷயங்களை நினைக்கிறதுக்கும் இறைவனையே வேண்டுங்க. எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களா நான் நினைக்கணும் அப்படிங்கிறது தான் மூன்றாவது முக்கியமான பாயிண்ட். நான்காவது பிரார்த்தனை. நான் செய்யக்கூடிய எல்லாமே சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரார்த்தனையாக பரமஹம்ச யோகானந்தர் சொல்றார். அது ஏன் செய்யக்கூடிய எல்லாமே சரியானதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம தரையில நடந்து போனா கூட எத்தனையோ உயிரினங்களை மிதிக்கிறோம், நமக்கு தெரியாம பல விஷயங்களை செய்யறோம். இந்த உணவு சங்கிலிக்குள்ள, ஆத்ம சங்கிலிக்குள்ள, இந்த உலக சங்கிலிக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் தெரியாம நாம் செய்யக்கூடிய தவறுகள் அடுத்தவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது. அவங்க செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது. எல்லாமே இருந்தாலும் என்னால மனசறிஞ்சு ஒரு தப்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்து. என் மனசறிஞ்சு ஒரு விஷயம் சரியானதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சரியான ஊக்கத்தை கொடுக்கும் இல்லையா. என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய சக்தியானது சரியானதாகவே இருக்கணும், சரியானதுதான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நாலாவது முக்கியமான விஷயம். ஐந்தாவது மற்றும் கடைசி முக்கியமான விஷயம், லா ஆஃப் சக்சஸ் என்ற புக்ல சொல்லக்கூடிய விஷயம், ஆரோக்கியம், வெற்றி, வளமை. இத சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள். உங்களால இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி நிரூபிப்பதற்கு செய்வதை விட, அது இரண்டாவது பட்சமாகவே இருந்தா கூட, அது நல்ல விஷயங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு உபயோகமான விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த 5 விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மீதி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.